தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய அரசியல் பரபரப்பு உருவாகி வருகிறது. கோவைக்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமான நிலையம் செல்லாதது பாஜகவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். நகரங்களை தாண்டி கிராமங்களிலும் கட்சியின் பெயரை கொண்டு சென்றார். நேரடி மக்கள் சந்திப்பு, அதிரடி பேச்சுகள், எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தது போன்ற காரணங்களால் அவர் முக்கிய அரசியல் முகமாக உருவெடுத்தார். இதனால் அவரின் தலைமையிலேயே இந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக நினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த மாற்றத்திற்கு பிறகு அண்ணாமலையின் அரசியல் செயல்பாடுகள் மெல்ல குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. அவருக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் வழங்கப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் தனிப்பட்ட காரணங்களால் விலகியுள்ளார். இதற்கிடையில் அதிமுக கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளை பெற்றிருந்தாலும் அண்ணாமலையின் சொந்த மாவட்டமான கரூரில் ஒரு தொகுதியும் கிடைக்கவில்லை. இது அவரது அரசியல் நிலையை பலவீனப்படுத்தியதாக கருதப்படுகிறது. அதேபோல் பாஜக வலுவாக உள்ள கோவையிலும் குறைந்த அளவிலான தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் மோடியை வரவேற்க அண்ணாமலை வராதது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவரது பெயர் பட்டியலில் இருந்ததாக கூறினார். ஆனால் வெளியான அதிகாரப்பூர்வ பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை என்பது கட்சிக்குள் ஏதோ நடக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. அண்ணாமலை தலைவர் ஆனபோது பழைய நிர்வாகிகளை ஓரங்கட்டி புதியவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். இதனால் கட்சிக்குள் சில மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்தனர். அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த எதிர்ப்பு வெளிப்படையாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக உடன் உள்ள கூட்டணியும் அண்ணாமலையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவர் வலுப்பெறுவதை சிலர் விரும்பவில்லை என்பதும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதியில் போட்டியிட செய்யப்படலாம். அல்லது அவர் போட்டியிலிருந்து விலகக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகின்றன. அவரது ஆதரவாளர்கள் திருப்பூரில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தினாலும் அவர் அமைதியாக இருக்க முடிவு செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் அடுத்த ஒரு வருடம் கவனமாக இருக்க வேண்டும், அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது என்ற ஆலோசனைகளையும் அவர் பின்பற்றி வருகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அண்ணாமலை பாஜகவில் ஒதுக்கப்படுகிறாரா அல்லது தானாகவே ஒதுங்குகிறாரா என்ற கேள்வி தமிழக அரசியலில் பெரும் விவாதமாகியுள்ளது. இந்நிலையில் அண்ணாமலையின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன? அவர் மீண்டும் அதிரடி அரசியலுக்கு திரும்புவாரா அல்லது அமைதியான அரசியல் பாதையை தேர்வு செய்வாரா என்பதையே அரசியல் வட்டாரங்கள் கவனமாக எதிர்நோக்கி வருகின்றன.